நண்பர்களே. இப்போ வந்து நம்ம உருட்டு பைப்பிங் எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். அந்த புடவையோட கிளாத்து வந்து அவங்களுக்கு பைப்பிங் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் நான் புடவை கிளாத்துலேருந்து எடுத்து நான் இது பண்ணேன். அந்த புடவை கிளாத்துலேருந்து வெட்டி நான் வந்து இப்போ பைப்பிங் அடிக்க போகிறேன். இப்போ நம்ம பைப்பிங்கு அதில் உள்ள துணி பிசுறு தெரியாமல் அடிக்கணும் நண்பர்களே. அப்போ அந்த சென்டர் பைப்பிங் கொடுக்குற இது நடுவில் சென்டரில் அடிச்சுட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த உருட்டு கிடைக்கும். பார்க்கறதுக்கு 2 பக்கமும் இப்படியே திரும்பி பார்த்தா இந்த பிசுறு தெரியக்கூடாது நண்பர்களே. இந்த மாதிரி பிசுறு பின்னால் தெரியாமல் முன்னையும் உருட்டு இப்படி வரணும். அப்படி பார்த்து 2 பக்கமும் அடிச்சுட்டு வரணும் நண்பர்களே. உள்ள துணி தள்ளிட்டு அடிச்சுட்டே வரணும் நண்பர்களே. அப்போ தான் அந்த உருட்டு கிடைக்கும். இந்த நடுவில் தான் வரணும் நண்பர்களே. உங்களுக்கு தெரியுதா? நம்ம பாருங்கள், இந்த நடுவில் தான் வரணும். இந்த மாதிரி நடுவில் தான் வரணும் நண்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரி திரட்டிங் வரும், உருண்டையாக வரும் பைப்பிங் கரெக்டாக. நண்பர்களே, உள்ளதாக பைப்பிங்க கைக்கு ஸ்லீவுக்கு வைக்க சொன்னாங்க. அதனால் ஸ்லீவுக்கு வச்சுருக்கேன். கழுத்துக்கு வச்சுருக்கேன் நண்பர்களே. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.